இன்னைக்கு ஐயா கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாள். அதை முன்னிட்டு நம்ம பசங்க வந்து சோசியல் மீடியால ஒரு ரீல ஒன்று தட்டி விட்டுருக்காங்க. அது காலையில இருந்து படும் வைரலா போயிட்டு இருக்கு. அந்த வீடியோக்கான ரியாக்ஷன் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு நம்ம ரியாக்ஷன் வீடியோ. ஜூன் 3 கருணாநிதி பிறந்த நாள் தின சிறப்பு நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு பஜனையோ பஜனை பகுத்தறிவையே தன் வாழ்க்கையாக வாழ்ந்த கருணாநிதி அவர்கள் சமாதியில் அனைவரும் ஒன்று கூடி பஜனை பாடுவோம் வாங்க. காலை 8 மணிக்கு கருணாநிதி எழுதிய வெள்ளிக்கிழமை, வான்கோழி போன்ற புத்தகங்கள் மூலம் தமிழை எப்படி வளர்ப்பது ஒரு சிறப்பு பார்வை. எனக்குமே இந்த கலைஞர் எழுதிய அந்த வான்கோழி புத்தகம், அதுக்கப்புறம் என்னது இந்த வெள்ளிக்கிழமை, அந்த மாதிரி புத்தகம்லாம் படிக்கணும்ட்டு எனக்கு ஆசையா தான் இருக்கு. பட் ஆனா நல்லா இருக்கும். நீங்க கலைஞரோட புக்கை படிச்சிருந்தா அதை பத்தி கீழே கமெண்ட்ல போடுங்க. முக்கியமா அந்த வான்கோழி புக். 12 மணிக்கு சர்க்காரியா வெளிவந்து 35 வருடங்கள் மேலாகியும் மக்கள் மனதில் நீங்காமல் இடம் பிடித்த மெகா ஹிட் திரைப்படம். மதியம் 3 மணிக்கு உண்ணாவிரதம் இருக்கலாம் வாங்க. காலை உணவுக்கு பின் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்து மதிய உணவுக்கு முன் உண்ணாவிரதத்தை முடிப்பது எப்படி ஒரு சிறப்பு பார்வை. இரவு 7 மணிக்கு உலக நாயகன் கருணாநிதி அவர்களை பற்றி அரசியல் தலைவர்கள் கூறும் சுவாரஸ்யமான தகவல்கள். எங்கே கொள்ளையடிக்கலாம், எங்கே சுரங்கம் இருக்கிறது என்று கண்டுபிடிப்பதில் கருணாநிதியை வெல்ல பிறந்த உலகத்தில் எவனும் இல்லை. தமிழின தலைவர் நேயர்களே, கருணாநிதி பிறந்த நாள் விழா சிறப்பு நிகழ்ச்சிகளை கண்டு கழியுங்கள், காண தவறாதீர்கள். அதாவது கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு நம்ம பசங்க வெளியிட்ட ஒரு வைரலான வீடியோ இது. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, உண்ணாவிரதம் இருக்காரு சரி, அது என்ன 2 ஏசி பக்கத்துல, எதுக்கு உண்ணாவிரதத்துக்கு எதுக்கு ஏசி, எதுக்கு மனைவி பக்கத்துல, அப்படியே ஒரு குடும்பமா உண்ணாவிரதம் இருந்துட்டு பண்ணிருக்காரு. இதெல்லாம் எனக்கு இவ்வளோ பண்ணிருக்காரா அப்படின்ட்டு எனக்கு இப்போ பார்க்கும் போது ஒவ்வொரு விஷயமும் அப்படி எப்படி ஒரு மனுஷனால இப்படி பண்ண முடியும், எப்படியா பண்ண முடியும், சான்ஸே இல்லையேன்ற மாதிரி தான் எனக்கே வந்து அவரை பத்தி நிறைய உண்மைகள் தெரிய வர நானே வந்து ஷாக்கிங்கா இருக்கேன். சரி, நீங்க சொல்லுங்க, கலைஞருடைய பிறந்த நாளுக்கு நீங்க அவருக்கு விஷ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம விஷ் பண்ணிட்டு போங்க. அவரை பத்தி ஒரு 4 வார்த்தை நல்ல விதமா சொல்லிட்டு போங்க.